மவுத் வாட்டரிங் ஃபிஷ் கறி. தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, அரைச்ச தேங்காய் விழுது, பச்சை மிளகா. இந்த மீன் குழம்பு வந்து எங்கள் மாமியார் வந்து மலேசியா போகும்போது எனக்கு சொல்லி கொடுத்தது. இது வந்து நம்ம ஸ்டைலில் தான் இருக்கும் ஓரளவுக்கு. இப்போ வந்து ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் நம்ம வந்து கலந்து நல்லா வறுத்து அதையும் வந்து அரைச்ச தேங்காய் விழுதோடு சேர்த்து வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை விட்டு தனியாக எண்ணெயில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். நான் வந்து போடுறது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுவும் வந்து நான் வீட்டிலையே அரைச்ச இது தான் போட்டுட்ருக்கேன். இந்த மலேசியன் வந்து மீன் கறி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக வந்து புளி தேவைப்படாது. புளி வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் வந்து இது வந்து அவங்க வந்து ரொம்ப கிரேட். அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க. நானும் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். அப்போவே நான் சொல்கிறது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கதை. ரொம்ப நல்லா சமைப்பாங்க அவங்க வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தது. ஸோ அதனால் வந்து இந்த மலேசியன் மீன் கறி வந்து வெறும் மீனுடைய தலை, அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படின்னாக்கா நல்லா அந்த மரல்னு சொல்லுவாங்க, அதாவது விரால் மீன், வஞ்சரம் தலை, இதில் வந்து இது போட்டால் சரியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் அந்த மசாலா சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டுடணும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் விட்டு வதக்கி தக்காளியை போடணும். தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த பக்குவம், அதாவது அந்த வெங்காயம் வந்து மசிஞ்சு இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து புளியை ஊற்றிடலாம். புளியை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக பபுள்ஸ் வரும்போது தேங்காவையும் அந்த அரைச்ச ஜீரகம், வெந்தயம் போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி விடணும். நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து அதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி விட்டு மீன் வந்து கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து ரசித்து